Hi friends, welcome to Deva's Nalabagam. இன்னைக்கு Deva's Nalabagathல மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. பிரஷர் குக்கர்ல சாதம் எதுவும் குழையாம நல்ல டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பிரியாணிக்கு மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு சின்னதா 2 துண்டு பட்டை, கொஞ்சம் கல்பாசி, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சின்ன துண்டு பூண்டு கட்டியே உரிச்சு வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் உள்ள சேர்த்துடலாம் மிக்ஸி ஜார்ல. சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கரை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு அதில் ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 பிரியாணி இலை, 1 மராட்டி மொக்கு, 2 ஏலக்காய், கொஞ்சம் ஜாதிப்திரி, இது கம்மியாக போட்டுக்கோங்க. இதில் 2 அன்னாச்சி பூ சேர்த்துட்டு உள்ளே நல்லா அதை பொரிய விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்தளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 3 பச்சை மிளகாவே உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் 2 தக்காளியை ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோமா தக்காளி சீக்கிரம் மசிஞ்சிரும். சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள் சேர்த்தலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் பொடியாக கட் பண்ணியிருக்கிற புதினா இலையை சேர்த்துக்கலாம். அது கூடயே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி. சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நம்ம இதிலே லெமன் ஜூஸும் சேர்த்துக்கறனால 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இதில் நான் 1 பாக்கெட் காளான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப நேரம் வதக்க தேவையில்ல, ஜஸ்ட் கலந்து விட்டால் போதும். இப்போ இல்லை 2 கப் பாஸ்மதியை நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை உள்ளே சேர்த்தலாம். அரிசி எதுவும் நம்ம ஊற வைக்க தேவையில்ல. ஊற வச்சோம்னா சாதம் குழஞ்சிரும். அதனால் ஊற வைக்க தேவையில்ல. இப்போ நீங்கள் போட்டுட்டு இதை நல்லா லேசாக மட்டும் கலந்து விடுங்க. இப்போ இதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். 2 கப் பாஸ்மதிக்கு 4 கப் தண்ணி சரியாக இருக்கும். இப்போ இதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அதிகமாக வேண்டாம், நம்ம தயிர் சேர்த்துக்கனால 1 டீஸ்பூன் போதும். இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோமா 1 கல் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் வெந்து வரும்போது சரியாக இருக்கும். இப்போ ஒரு கொதி வந்தோடனே குக்கர் மூடி போட்டு நல்லா 1 விசில் வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், சாதம் எதுவுமே குழையாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.